ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாலேஜ் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome back. Class 10, Unit 4, Prose, The Attic. Author name was Satyajit Ray. This is part 2. Part 1 la enna paathom? The author and Mr. Aditya. ரெண்டு பேரும் friends, அப்புறம் business partners. They were returning from Deodarganj to கல்கட்டா. டியோடர்கஞ்ச்ல இருந்து கல்கட்டாக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில எங்க போறாங்க? ஆதித்யாவோட நேட்டிவ் பிளேஸ் பிரம்மபூருக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க? பிரம்மபூர்ல ஆதித்யா படிச்ச ஸ்கூல் போய் பாக்குறாரு. அதுக்கப்புறமா நாகேன் அங்கிள் டீ ஷாப் போறாங்க. டீ ஷாப்ல ஒரு வித்தியாசமான மனிதரை சந்திக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? எழுந்திருச்சு நின்னு தாகூரோட பான் ரக்ஷா பாட்டை பாடிட்டு நமஸ்தே சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்த உடனே ஆதித்யாவோட ஃபேஸ்ல ஒரு சடனா சேஞ்சஸ் வந்தது. அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ. We can start with the part 2 of the story. ஆதித்யா நாகேன் அங்கிள் கிட்ட யார் அவரு அப்படின்னு விசாரிக்கிறார். நாகேன் அங்கிள் replied, Sasanka Sanyal. What can be done? He leads a cursed life, gone crazy. I think that has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then, he is somewhat changed, not really normal. நாகேன் அங்கிள் கிட்ட ஆதித்யா சசாங்கா பத்தி யாருன்னு கேக்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவரோட பேரை சொல்றாரு. அவரோட பேர் என்ன? சசாங்கா சன்யால் அப்படின்னு பேர் சொல்றாரு. என்ன பண்ண முடியும்? அவருடைய வாழ்க்கை ஒரு சாபமான வாழ்க்கையா போயிடுச்சு. அவர் எப்படி ஆயிட்டாரு? இப்போ ஒரு வெறி பிடித்த மனிதர் மாதிரி ஆயிட்டாரு. அப்படி ஆயிட்டாலும் அவருக்கு பழசு எதுவும் மறந்து போகல. தன்னுடைய ஒரே மகளோட கல்யாணத்துக்காக தங்கிட்ட இருந்த லேண்ட்ஸ் நிலத்தை எல்லாம் வித்துதான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? தன்னுடைய மனைவியையும் ஒரே மகனையும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை ரொம்பவே மாறி போச்சு. அவர் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நாகேன் அங்கிள் எல்லா விஷயத்தையும் சசாங்காவை பத்தி ஆதித்யா கிட்ட சொல்றாரு. Where does he stay? அவர் எங்க தங்கி இருக்காரு அப்படின்னு ஆதித்யா கேக்குறாரு. He stays with a friend of his father's, ஜோகேஷ் கபிராஜ். எங்க தங்கி இருக்காருன்னு சொல்றாரு. அவருடைய அப்பாவுடைய நண்பரான ஜோகேஷ் கபிராஜ் அவர் வீட்டுல தங்கி இருக்கிறதா சொல்றாரு. Sasanka comes here, has tea and biscuits and always remembers to pay, having an acute sense of self-respect. Sasanka daily இங்க வருவாரு, டீ சாப்பிடுவாரு, பிஸ்கட் சாப்பிடுவாரு. ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுய மரியாதையோட தான் சாப்பிட்ட அந்த டீ பிஸ்கட் எல்லாத்துக்கும் கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. Having paid our bill and ascertained the location of Jogesh Kabiraj house, we got into the car. நாங்க சாப்பிட்டதுக்கு பில் எல்லாம் பே பண்ணிட்டு ஜோகேஷ் கபிராஜோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு கார்ல ஏறிட்டோம். ஆதித்யா was at the wheel. அப்படின்னா என்ன? ஆதித்யா தான் காரை டிரைவ் பண்ணா. He expressed the wish to visit his house. தன்னுடைய வீட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. So, you do want to see your house after all? I said. நீ கடைசியா உன்னோட வீட்டை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஆத்தர் கேக்குறாரு. It has become essential to do so. நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்ல, இப்போ அது அவசியமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. His nerves seemed overwrought. அவனுடைய நரம்புகள், ஆதித்யாவுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய் ஒரு மாதிரி பதட்டமா டென்ஷனா இருக்காரு. We soon reached the house, which was surrounded by high walls. ஆதித்யாவோட வீட்டை நாங்க சீக்கிரமாவே போய் அடைந்துட்டோம். அந்த வீடு எப்படி இருந்தது? சுத்தி பெரிய பெரிய சுவர்களால கட்டப்பட்டிருந்தது. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. இப்போ ஒரு மோசமான நிலையில, பாழடைஞ்ச நிலையில அந்த வீடு இருந்தாலும் அந்த வீடுடைய தோற்றம் ஒரு காலத்துல அது எவ்வளவு கம்பீரமா அழகா இருந்திருக்கும்ன்றத கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. We entered the building, climbed up the stairs and reached the attic
on the second floor of the house. வீட்டுக்குள்ள போனோம், மாடி ஏறி செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய attic அங்க போய் சேர்ந்தோம். atticனா என்னன்னு பார்த்தோம், பரண். This was my favorite room, said Aditya. ஆதித்யா உடனே என்ன சொல்றாரு, இந்த attic தான் எனக்கு மிகவும் பிடித்தமான இடம் அப்படின்னு சொல்றாரு. The attic has always been a favorite with children. குழந்தைகளுக்கு எப்பவுமே இந்த attic வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான இடமா இருக்கும். ஏன் அப்படின்னா, it is in the attic that child seems to be in a world of its own. தன்னுடைய சொந்த உலகத்துல, தான் மட்டுமே இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கிறதா குழந்தைங்கன்னா அந்த atticல இருக்கிறப்போ நினைப்பாங்க. தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு தன்னுடைய பொருட்களை வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த உலகமா நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த attic வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். A portion of a wall of the attic had crumbled down, and through the window that had been created, we could see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. அந்த attic உடைய வால் வந்து சுவர் வந்து ஒரு பக்கம் உடைஞ்சு போயிருக்கு. அதனால ஏற்பட்ட விண்டோ, அதாவது அந்த இடத்துல ஏற்பட்ட ஓட்டை வழியா என்னெல்லாம் தெரியுதான், ஸ்கை வானம் தெரியுது, ஃபீல்ட்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் தெரியுது, பார்ட் ஆஃப் த ரைஸ் மில் பக்கத்துல இருக்கக்கூடிய ரைஸ் மில்லோட ஒரு பகுதி தெரியுது, த ஸ்பயர் ஆஃப் த ஓல்டு டெம்பிள் ஒரு பழமையான கோயிலோடைய கோபுர உச்சி தெரியுது. எல்லாத்தையும் அந்த ஓட்ட வழியா பார்க்க முடியுது. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. காற்று மழையினால மிகவும் மோசமான பாதிக்கப்பட்ட இடமா எதுதான் இருக்கு, அந்த attic தான் இருக்கு. The floor was strewn with twigs and straw and pigeon droppings. அந்த பரனுடைய தரை முழுக்க எப்படி இருக்கு, இலைத்தழைகள், காஞ்சு போன இலைத்தழைகள், அப்புறம் புறாவுடைய கழிவு, இது எங்க பார்த்தாலும் சிதறி கிடக்கு. ஆதித்யா got on top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell onto the ground. ஆதித்யா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, உடன் பேக்கிங் கேஸ் அப்படின்னா ஒரு டப்பா மரப்பெட்டி மாதிரி ஒண்ணு கிடக்கு, அது மேல ஏறி கைய உள்ள விட்டு ஏதோ தேடுறாரு. அப்போ அந்த மாதிரி மேல ஏறி தேடும் போது என்ன பண்றாரு, அங்க ஒரு பறவை கூடு கட்டி வச்சிருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த கூட்டுல ஒரு பகுதி வந்து கீழே விழுந்துருது. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. எதுக்காக அங்க கையை விட்டு தேடினாரோ அது அவருடைய கையில கிடைச்ச உடனே ஒரு நிம்மதி அவர்கிட்ட வருது. When I asked him what it was, he said, "You will get to know very soon." அது என்ன அப்படின்னு நான் ஆதித்யா கிட்ட கேட்டேன். சீக்கிரமாவே அதை பத்தி நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு மட்டும் ஆதித்யா பதில் சொன்னாரு. We next went to a jeweler's to find out the weight of the article. அடுத்ததா எங்க போறாங்க, ஒரு ஜுவல்லர், நகைக்கடைக்காரர் கிட்ட போறாங்க. எதுக்காக போறாங்க, ஆதித்யா பரன்ல இருந்து எடுத்த அந்த பொருளுடைய எடையை தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாங்க. The jeweler remarked that it was an antique. Antiqueனா பழமையான பொருள் அப்படின்னு அர்த்தம். Our next stop was the house of Jogesh Kabiraj. அந்த நகைக்கடைக்காரர் வந்து இது ஒரு பழமையான நினைவு பொருள் அப்படின்னு சொல்றாரு. அங்க கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது எங்க போறாங்க, ஜோகேஷ் கபிராஜோட வீட்டுக்கு போறாங்க. Though I was a little curious, I didn't ask anything ஆதித்யா. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தாலும் ஆதித்யா கிட்ட நான் எதுவுமே கேட்கல. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. அந்த வீட்டுக்குள்ள போய் சன்யால் எங்க தங்கி இருக்காரோ அந்த ரூமுக்கு போறோம். Sasanka was busy reciting verses from Tahur. அப்பவும் சசங்கா என்ன பண்ணிட்டு இருக்காரு, தாகூரோட போயம்ஸ சொல்லிட்டு இருக்காரு. When he had finished, Aditya asked, "May we come in?" He turned and faced us. அவர் சொல்லி முடிச்ச உடனே ஆதித்யா வந்து நாங்க உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. சசங்கா திரும்பி எங்களை பார்த்தாரு. "No one visits me," he said in an unperturbed manner. யாருமே என்ன பார்க்க வர்றதே கிடையாதே அப்படின்னு ஒரு தடுமாற்றம் இல்லாத குரல்ல சொல்றாரு. Would you mind if we come in? நாங்க உள்ள வருவதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. Come in,
உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிடுறார். Except for a short time, there was nothing else to sit on, so we remained standing. அங்க ஒரே ஒரு கைத்து கட்டில் மட்டும்தான் கிடக்கு, வேற எதுவுமே உட்கார்றதுக்கு இல்ல. அதனால நாங்க நின்னுட்டே இருந்தோம். Do you remember Aditya Narayan Chowdhury? Aditya asked him. ஆதித்யா அவர்கிட்ட போய் என்ன கேக்குறாரு? ஆதித்யா நாராயண் சௌத்ரி, இது வந்து ஒரே ஆளோட பேர் தான். ஆதித்யா நாராயண் சௌத்ரி, அவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. Of course, said the gentleman, the spoiled child of affluent parents. ஏன் ஞாபகம் இல்லாம? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவர் வந்து ஒரு பணக்கார பெற்றோரின் பாழான கெட்டுப்போன ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றார். Was a fairly good student but could never beat me. அவரும் ஒரு நல்ல மாணவன் தான், ஆனா என்ன வந்து அவரால் ஜெயிக்கவே முடியல. He was extremely jealous of me and he used to tell lies. என்னை பார்த்தவன் எப்பவுமே பொறாமப்படுவான் ரொம்ப, அதுக்கப்புறம் நிறைய பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? சசாங்கா ஆதித்யா நாராயண் சௌத்ரிய பத்தி சொல்றார். I know, said ஆதித்யா. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா இப்ப என்ன தெரியுமா பண்றாரு? He took out a packet from his pocket and handing it to Sasanka said, "This is for you from Aditya." தன்னுடைய பாக்கெட்ல கைய விட்டு ஒரு பாக்கெட் எடுத்து சசாங்கா கிட்ட கொடுத்து, இத ஆதித்யா அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுக்கிறார். What is it? He asked. என்ன இது அப்படின்னு சசாங்கா கேக்குறாரு. மணி, பணம் அப்படின்னு ஆதித்யா சொல்ற. மணி? How much money? பணமா? எவ்வளவு பணம் அப்படின்னு சசாங்கா கேக்குறார். 150 rupees. He said, he will be happy if you accept it. 150 ரூபா கொடுத்திருக்காரு, நீங்க இதை ஏத்துக்கிட்டா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஆதித்யா சொல்றாரு. Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity? சிரிக்கிறதா அழறதா நானு? ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்தானா? திடீர்னு ஏன் இந்த தாராள குணம் அவருக்கு? Man does change with time. Perhaps Aditya is not the same Aditya as before. நேரம், காலம், சூழ்நிலை எல்லாமே மாறும்போது மனுஷனும் மாறுவான். அதே மாதிரிதான் ஆதித்யாவும் இப்ப மாறிட்டாரு, பழைய ஆதித்யாவா அவர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. A change? மாற்றமா? I got the prize. He couldn't bear it. He took it from me to show his father and never returned it to me. மாற்றமா அவர்கிட்ட? அந்த காலத்துல நான் ஒரு பரிசு வாங்கினேன், அதை அவரால் தாங்கிக்க முடியல, என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு போனாரு, எங்க அப்பா கிட்ட காட்டிட்டு வரேன்னு. ஆனா அதுக்கப்புறமா அதை எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. என்ன காரணம் சொல்லிட்டாங்க? There was a hole in his pocket and it had fallen through it. என்னோட சட்ட பாக்கெட்ல ஒரு ஓட்டை இருந்தது, அது வழியா விழுந்து எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு எனக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சசாங்கா சொல்றாரு. This is the price of the medal. It is yours. ஆதித்யா இப்ப சொல்றாரு, அந்த மெடலுக்கான மதிப்பு, விலைதான் இந்த 150 ரூபாய், இது உங்களுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்றாரு. சசாங்கா சன்யால் was amazed. ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. He stared at Aditya and said, the price of the medal? That could not be more than 5 rupees. It was a silver medal. அந்த மெடலுக்கான விலையா இது? ஆச்சரியத்தோட கேக்குறாரு. அது 5 ரூபாய்க்கு மேல போகாது, அது ஒரு சில்வர் மெடல் தான், வெள்ளி பதக்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. Silver is now 30 times costlier than before. ஆதித்யா உடனே என்ன பதில் சொல்றாரு? முன்னாடி இருந்த விலையை விட 30 மடங்கு இப்ப விலை அதிகமா இருக்கு வெள்ளி அப்படின்னு சொல்றாரு. Really? I had no news of that. அப்படியா? எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சசாங்கா சொல்றாரு. Sasanka looked at the 15 10 rupee notes in his hand and then looked at Aditya. தன் கையில இருக்கக்கூடிய அந்த
15 10 ரூபாய் நோட்டு. 15 10 ரூபாய் நோட்டுனா எவ்வளவு? 150 ரூபாய் இல்லையா? அதை பார்த்துட்டு ஆதித்யாவை பாக்குறாரு. There was a completely new expression on his face. புதுசா அவருடைய முகத்துல ஒரு சேஞ்ச் தெரியுது. He said, Aditya, this smacks too much of charity, doesn't it? ஆதித்யா, இது மிகப்பெரிய ஒரு நன்கொடையா இருக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ என்ன ஆச்சு? சசாங்காக்கு வந்திருக்கிறது ஆதித்யான்றத கண்டுபிடிச்சிட்டாரு. We remained silent. ஆதித்யா இதை எதிர்பார்க்கல, அப்படியே அமைதியா இருக்காரு. Peering intently at ஆதித்யா, நல்லா உத்து பாக்குறாரு ஆதித்யாவை. Sasanka smiled and said, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, I had recognized you at Nagain uncle's tea shop by that mole on your right cheek. Nagain uncle உடைய கடையிலேயே நான் உன்னை யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன்? உன்னுடைய வலது கன்னத்துல இருக்கக்கூடிய மச்சத்தை வச்சு நான் உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். I could see you had not recognized me. உனக்கு என்ன அடையாளம் தெரியலேங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். So I recited the same poem that I had recited on the prize giving day on purpose so that you may remember. அதனாலதான் உனக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக அந்த பிரைஸ் வாங்கினப்ப நான் என்ன போயம் சொன்னனோ அதே போயத்தை திரும்ப சொன்னேன். Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. ஆனா நீ என்ன பார்க்க வந்தப்ப உன் மேல இருந்த கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை வெளிக்காட்டாம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. You have done the right thing. Your grievances are absolutely justified. But I'll be happy if you accept the money, said Aditya. நீ செஞ்சது சரிதான், உன்னுடைய வருத்தம் நியாயமானது. கிரீவன்சஸ்னா வருத்தம், நியாயமான வருத்தம் தான். ஆனா இந்த பணத்தை நீ ஏத்துக்கிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஆதித்யா சொல்றாரு. Sasanka shook his head and said, No, money will soon be spent. தலையை ஆட்டுறாரு, மறுக்கிறாரு. பணம் எனக்கு வேண்டாம், ஏன்னா அந்த பணம் சீக்கிரமே செலவாயிடும். I would have preferred to have the medal if it were possible. நான் எதுதான் விரும்புறேன், திரும்ப எனக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னா அந்த மெடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. அந்த மெடல் எனக்கு திரும்ப கிடைச்சா என்னுடைய சின்ன வயசுல நடந்த அந்த ஒரு சோக சம்பவத்தை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. 29 வருடங்களா தரன் மேல அடைப்பட்டு கிடந்த அந்த மெடல் திரும்பவும் அதோட ஓனர் கிட்ட சேர்க்கப்பட்டது. ஸ்ரீமான் சசாங்கா சன்யால், ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948. 1948 ஒப்புவித்தல் போட்டிக்கான சிறப்பு பரிசு யார் வாங்கியிருக்கா? ஸ்ரீமான் சசாங்கா சன்யால். was still clearly engraved on it. அந்த பதக்கத்தின் மேல அழகா அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. Translated from the Bengali story ஸ்லேகோத்தா. ஸ்லேகோத்தாங்கிற வங்காள மொழி கதையிலிருந்து தான் இதை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த கதை. So, what is the moral of the story? Time changes and we change with them. நேரம் காலம் எல்லாமே மாறக்கூடியது, மனுஷங்களாகிய நாமளும் அது கூட மாறணும். Time changes and we change with them. நம்மளும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். ஒரு நேரத்துல தப்பு செஞ்ச ஆதித்யா தன்னுடைய தவறை உணர்ந்து வளர்ந்த உடனே சசாங்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மெடலை திருப்பி கொடுக்கறாரு. அப்போ கால சூழ்நிலைகள் மாறும்போது மனிதனுடைய குணநலன்களும் மாறுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் டிசிப்ளின். சுயமரியாதை அப்படிங்கிறது தான் ஒழுக்கத்துக்கு அடிப்படையா இருக்கு. இதுதான் இந்த ஸ்டோரியோடைய மாரல். தேங்க்யூ.